அன்பு உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங்கில் இன்னைக்கு வெள்ளரிக்காய் மோர் குழம்பு வாங்க பார்க்கலாம். வெள்ளரிக்காய் மோர் குழம்புக்கு தேவையானது ஒரு மீடியம் சைஸ் வெள்ளரிக்காவை தோல் நீக்கிட்டு உள்ள விதையும் எடுத்துட்டு இதை மாதிரி சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உப்பு தேவைக்கு, ஒரு 3/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக துருவின தேங்காய், ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகம், 1 கப் தயிர், கொஞ்சமாக எண்ணெய், தாளிக்கிறதுக்கு கடுகு, ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை. வெள்ளரிக்காயை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக இருந்தால் போதும், ஏன்னா வெள்ளரிக்காயை வேக வைக்கும்போது வெள்ளரிக்காயிலிருந்தும் தண்ணி விடும், அதனால் கொஞ்சம் போதும். அப்புறம் தாளிக்க 2 காஞ்ச வத்தல் எடுத்துக்கோங்க. வாங்க சமைக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல எடுத்து வச்சிருக்கிற தண்ணியை அடுப்பில் வச்சுட்டு கழுவி வச்சிருக்கிற வெள்ளரிக்காயை சேர்த்து வேக விடலாம். வெள்ளரிக்காயை சேர்த்தாச்சு. இதுக்கு கூடவே நாம் எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் பொடியிலிருந்து பாதி மஞ்சள் பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெள்ளரிக்காய் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது, அதனால் வெயில் காலங்கள்ல எல்லாம் இதை மாதிரி குழம்பு செஞ்சு அதிகமாக சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இதை இப்போது மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது வேகட்டும். அதுக்குள்ளாடி நாம் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய், ஜீரகம், அப்புறம் சின்ன வெங்காயம், மீதி இருக்கக்கூடிய மஞ்சள் பொடி, இது இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நாம் எடுத்து வச்சிருக்கிற தயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடித்து கலந்துக்கோங்க. நாம் ஊற்றின தயிர் அவ்வளவும் அந்த தேங்காயோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அடித்து கலந்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. வேக வச்ச வெள்ளரிக்காய் வெந்ததுக்கப்புறம் இதை அதோட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. வாங்க வெள்ளரிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெள்ளரிக்காய் வெந்துருச்சு. இப்போ இது கூட நாம் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற அந்த கலவையை இதோட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கு பின்னாடி ரொம்ப நேரம் கொதிக்கலாம் விடக்கூடாது. கொஞ்சம் சூடானாலே போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. ரொம்ப நேரம் கொதிச்சிருச்சு அப்படின்னா தயிர் தெரிஞ்சு போய் அந்த குழம்பு நல்லா இருக்காது, சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் இதை நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக அது சூடாகி வர்ற வரைக்கும் மட்டும் அடுப்பில் வச்சுருந்தா போதும். ஒரு 2-3 நிமிஷம் இருந்தாலே போதும். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு இப்போது உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். வெள்ளரிக்காயை வேக வைக்கும் போதே மசாலாவுக்கும் தேவையான உப்பை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டைம் உப்பு போட வேண்டியது வராது. இருந்தாலும் இந்த டைம் ஒரு வாட்டி நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க. இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது லேசாக சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இதை நாம் இறக்கி வச்சுக்கலாம். இறக்கி வச்சுட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போது நாம் எடுத்து வச்சிருக்கிற கடுகை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே எடுத்து வச்சிருக்கிற காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. அந்த காஞ்ச வத்தல் லேசாக பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே எடுத்து வச்சிருக்கிற கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம போட்டிருக்கிற வெங்காயம் பொன்னிறமாகி வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை நம்மளுடைய மோர் குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய வெள்ளரிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இதை சூடோட சாதத்தில் சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்மளோட சுவையான வெள்ளரிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த மோர் குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க, பகிருங்க. விரைவில் அடுத்த உணவுடன் உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங். நன்றி, வணக்கம்.